ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4 2 திருமொழியின் 9வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக அழகர் மலையை சென்று அடைகிறோம். இப்போ 9ஆம் பாசுரத்திலே ஒரு அற்புதமான காட்சியை காட்டுகிறார் பெரியாழ்வார். இந்த மலையிலெல்லாம் பூதங்கள் பிசாசுகள்லாம் இருக்குமா, அழகர் மலையிலையும் உண்டான். என்னப்பா இது இவ்வளவு தூரம் 8 பாட்டு நன்னாதான் போயிட்டு இருந்தது, 9ஆம் பாட்டுல மனிதர்களை கொன்று தின்னக்கூடிய பூதம் பிசாசு எல்லாம் அழகர் மலையில இருக்கும்னு பெரியாழ்வார் பாடிட்டாரேன்னா, இது அந்த மாதிரி பூதங்கள் இல்லையாம். இந்த லோகத்துல நிறைய இனங்கள் உண்டு, அதுல இப்படிப்பட்ட பூதங்கள்ங்கிறவாளும் உண்டு. ஆனா பகவானுடைய அடியார்களான நம்மை அவ யாரும் ஒன்றும் பண்ணவே மாட்டாளாம். அதுலயும் அழகர் மலையில இருக்க பூதங்கள் இருக்கே, அதெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ பூதங்கள்ங்கிறார் பெரியாழ்வார். மாமுனிகள் வியாக்கியானத்தில் காட்டுகிறார், அதெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ பூதங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பூதங்கள் கூட திருமண் காப்பெல்லாம் அணிஞ்சுட்டு இருக்குமா. நல்லோர்களாகிய பரம பக்தர்கள் வந்தான்னா கை கூப்பி சேவிச்சு வழிவிட்டு ஏதாவது கைங்கரியம் பண்ணட்டுமான்னு தான் அது கேட்குமா. ஆனா துஷ்டர்கள், நாஸ்திகர்கள், தீய வழியில் செல்பவர்கள், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் உண்டதே போகம்னு வாழ்பவர்கள், உடம்பே எல்லாம் நினைத்து ஆத்மாவை பற்றி சிந்திக்காதவர்கள், இவாள்லாம் வந்தா அவளை பலி கொடுத்துருமா. அப்போ அது பூதங்கள் தான், மனிதர்களை அடித்து கொல்லக்கூடியவை தான். ஆனா எப்படிப்பட்ட மனிதர்கள்ங்கிறதுல வித்தியாசம் இருக்கு. நல்லவர்களை, பகவானை நம்புவோரை, தர்ம வழியில வாழ்வோரை அது எதுவுமே பண்ணாது. இது நமக்கு பெரிய மெசேஜ். நிறைய பேர் பயப்படுறா இல்லையா, பூதம் என்ன பண்ணிடும், அது என்ன பண்ணும். நாம ஒழுங்கா இருக்கிற வரைக்கும், பகவான் நமக்கு துணை என்ற நம்பிக்கை இருக்கும் வரை, நாம் பக்தர்களாக இருக்கும் போது இதை குறித்து நாம் அஞ்ச தேவையில்லை. அதையும் பாட்டுக்குள்ள வச்சிருக்கார் பெரியாழ்வார். அதான் 9வது பாசுரம். சிந்த புடைத்து செங்குருதி கொண்டு பூதங்கள் அந்தி பலி கொடுத்து ஆவத்தனம் செய் அப்பன்மலை இந்திர கோபங்கள் எம்பெருமான் கனிவாய் ஒப்பான் சிந்தும் புறவில் தென் திருமாலிரும் சோலையே. சிந்த புடைத்து செங்குருதி கொண்டு பூதங்கள் அந்தி பலி கொடுத்து ஆவத்தனம் செய் அப்பன்மலை இந்திர கோபங்கள் எம்பெருமான் கனிவாய் ஒப்பான் சிந்தும் புறவில் தென் திருமாலிரும் சோலையே. இந்த பூதங்கள் என்ன பண்ணுமா, நல்ல ஆஸ்திகர் ஒருத்தர் வரார், பெருமாள்கிட்ட ரொம்ப பக்தியோடு அழகரை சேவிக்கணும்னு வரார், கைங்கரியம் பண்ணணும்னு வரார்னா, அவர் எதிரில் நாம நின்னா கூட பாப்போம்னு வழி விட்டுட்டு அஞ்சலி முத்திரை காமிச்சுண்டு அடியன் தாசன்னு சொல்லி கைங்கரியம் பண்ணட்டுமான்னு கேட்டுண்டு அது பாட்டுக்கு விலகி போயிடுமா. ஆனா இந்த துஷ்டர்கள் யாராவது பெருமாளுக்கு ஏதாவது தீங்கு இழைக்கிறேன் அந்த மாதிரிலாம் நினைச்சுட்டு, அல்லது கோவிலுக்கு ஏதாவது தீங்கு இழைக்கணும்னு நினைச்சுட்டு அதர்ம சிந்தனையோடு, அல்லது உடம்பே ஆத்மா, உடம்ப கவனிச்சா போதும் இப்படிப்பட்ட எண்ணங்களோடு நாஸ்திகரா யாராவது உள்ள வந்தான்னா, சிந்த புடைத்து, சிந்தன்னா சிதறன்னு அர்த்தம், புடைத்துனா அடித்துன்னு அர்த்தம். சிந்த புடைத்துன்னா அவ உடம்பு அப்படியே செதறி போகும்படி புடைத்து ஓங்கி ஒரே அடி அடிக்குமா பூதம். பூதம் அடிச்ச அடியில சிந்த புடைத்து அவர் அப்படியே சிதறி போகும்படியாக பூதம் அவரை அடிச்சிடும். அடிச்சு செங்குருதி கொண்டு, குருதினா ரத்தம், செங்குருதினா சிவப்பு ரத்தம், செங்குருதி கொண்டு பூதங்கள், அங்கே இருக்கக்கூடிய பூதங்கள் அதெல்லாம் அழகருடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய பூதங்கள், வேற ஏதோ பிசாசுன்னு நினைச்சிட வேண்டாம், அதை குறித்து நாம அஞ்சவும் வேண்டாம்னு வச்சுக்கோங்க. செங்குருதி கொண்டு பூதங்கள், அந்த சிவப்பு ரத்தம் இருக்கே அதை எடுத்துக்குமா அந்த பூதங்கள். எடுத்துட்டு என்ன பண்ணும்னா அந்தி பலி கொடுத்து, அந்தினா சந்தியா காலம் மாலை நேரம், பலி கொடுத்து அழகருக்கு நாங்கள் சமர்ப்பிக்கும் பலி இதுதான்னு அவளுடைய ரத்தத்தை அழகருக்கு பலி கொடுக்குமா. ஆஹா, அப்ப அதை போய் அழகருக்கு சமர்ப்பிக்கலாமா, வேற கேள்விக்கெல்லாம் நாம போயிடுவோம். இங்க அழகா மணவாள மாமுனிகள் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா வியாக்கியானம் பண்ணிட்டார். அவரவர் என்ன சாப்பிட்றாரோ அதை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு சாப்பிடணும். நாம சாத்விகமான ஆகாரம் தான் சாப்பிடணும், மனிதனுடைய தர்மம் அதுதான், அதை நாம பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு சாப்பிட்றோம். பூதங்களோட தர்மம் அது இப்படித்தான் ரத்தத்தை குடிக்கும், அது என்ன சாப்பிட்றதோ அதை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு சாப்பிட்றதே ஒழிய இதுல அவுட் ஆஃப் கான்டெக்ட் இன்டர்பிரிட்டேஷனுக்கு போகாதீங்கன்னு பொதுவா அடியன் தான் டிஸ்கிளைமர் கொடுப்பேன். இங்க மணவாள மாமுனிகளே டிஸ்கிளைமர் கொடுத்துட்டார். ஏன்னா எதிர்காலத்துல நாமெல்லாம் எப்படி சிந்திப்போம்னு அவருக்கு தெரியும். அதனால அது அவர் ரொம்ப அழகா டிப்ளமேட்டிக்கா யார் என்ன சாப்பிட்டாலும் அதை பெருமாள்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு சாப்பிடணும், அந்த அளவுல புரிஞ்சுட்டு மேற்கொண்டு கடந்து போயிடுங்கோன்ட்டார். அதனால நம்ம என்ன மெசேஜோ அதை எடுத்துப்போம். அதனால யாரெல்லாம் தீயவர்கள் வராளோ அவளை அடிச்சு புடைச்சு அவன் ரத்தத்தை எடுத்து
அந்தி பலி கொடுத்து, அழகருக்கு அதையே பலியாக சமர்ப்பிச்சுட்டு தாங்க சாப்பிடுன்னு அர்த்தம். பலி கொடுத்துன்னா அழகருக்கு கொடுத்துருத்துன்னு அர்த்தம் இல்லை. அழகருக்கு ஆஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்கள் உண்ணக்கூடிய, அதுக்கப்புறம் ஆவர்த்தனம் செய். ஏற்கனவே ஆவர்த்தனம்னு பார்த்தோமே, என்ன அர்த்தம்? ஆபத் தனம், சேவிங்ஸ் டெபாசிட். இங்கேயும் அப்படி வச்சுக்கலாம். ஆனா அதோட இன்னொரு சுவாரஸ்யமான அர்த்தம் காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் சுவாமி திவ்யார்த்த தீபிகை வியாக்கியானத்துல காட்டியிருக்கார். என்னன்னா, ஆவர்த்தனம்னு சம்ஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை இருக்கு, ஆபத்து தனம், அதுவும் ஆவர்த்தனம். ஆவர்த்தனம்ங்கிற வார்த்தைக்கும் ஆவர்த்தனம்னு தான் தமிழ்ல வரும். ஆவர்த்தனம்னா என்னன்னா சுத்தி சுத்தி வருதுன்னு அர்த்தம். விஷ்ணு சகஸ்ரநாமம் சேவிக்கும் போது 2 ஆவர்த்தி ஆச்சு, 3 ஆவர்த்தி ஆச்சு, 4 ஆவர்த்தி ஆச்சும்பா. என்ன அதையே சுத்தி சுத்தி சேவிச்சுட்டே இருந்தா ஆவர்த்தனம். அது போல பிரதட்சணம் பண்றோம் பாருங்க, ஆரம்பிச்ச இடத்துலயே முடிப்போம், முடிச்ச இடத்துலயே ஆரம்பிப்போம் இல்லையா, அதுக்கும் ஆவர்த்தனம்னு பேரு. ஆவர்த்தனம்னா சைக்கிளிக் மூவ்மெண்ட்னு அர்த்தம். ஆவர்த்தனம் செய்யினா அவ பிரதட்சிணம் வரக்கூடிய, ஆக அந்த பூதங்கள் என்ன பண்றது, துட்டர்களை அழிச்சு அவன் ரத்தத்தை எடுத்து அழகருக்கே பலி கொடுத்து அப்புறம் தாங்கள் சாப்பிட்டுட்டு அழகர் மலையை ஆவர்த்தனம் செய்து சுத்தி சுத்தி வரதான், ஒரு துட்டன் கிட்டக்க நெருங்கப்படாது அப்படின்னு ஆவர்த்தனம் செய். அப்பன் மலை, இந்த இடத்துல அப்பன்னா சுவாமி, தலைவன் அர்த்தம். அந்த தலைவன் எழுந்தருளி இருக்கும் மலைதான் அழகர் மலை. அந்த அழகர் மலை எப்படி இருக்கு? இப்ப இயற்கை வர்ணனை, இந்திர கோபங்கள். இந்திர கோபம் அப்படின்னா பட்டுப்பூச்சின்னு அர்த்தம். சிவப்பு நிறம் கொண்ட பட்டுப்பூச்சி இருக்கே, அதுக்கு இந்திர கோபம்னு பேரு. இந்திர கோபங்கள் பட்டுப்பூச்சிகளானவை எம்பெருமான் அந்த அழகர் இருக்காரு, அழகருடைய கனிவாய், கனினா கோவைப்பழம், கனிவாய் கோவைப்பழம் போன்ற சிவந்த வாய் இருக்கே, ஒப்பான் அதை ஒத்திருக்கின்றன. பட்டுப்பூச்சி இருக்கே சிவப்பா இருக்கும், பெருமாள் திருவாய் இருக்கே அழகருடைய திருவாய், அதுவும் கோவைப்பழம் போல் சிவப்பா இருக்கும். அதனால பெரியாழ்வாருக்கு அழகர் மலையில உள்ள பட்டுப்பூச்சி எல்லாம் பார்த்தா அழகருடைய சிவந்த திருவாய் ஞாபகம் வரதான். இந்திர கோபங்கள் எம்பெருமான் திருவாய் ஒப்பான். பட்டுப்பூச்சிகள் எல்லாம் அழகருடைய கனிவாய் போல, அந்த கனிவாய் ஒப்பான், கனிவாய் போன்ற அந்த சிவப்பு தோற்றம் கொண்டு இருக்கின்றன. அந்த சிவப்பு தோற்றத்தோடு சிந்தும் புறவில், புறவு அப்படிங்கிறது அந்த மலையின் தாழ்வரைய குறிக்கிறது. ஆங்கிலத்துல வேலின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேலி தாழ்வரையில, சிந்தும்னா செதறும்னு அர்த்தம். அப்படியே செதறி கிடக்காம் பட்டுப்பூச்சிகள். சிந்தும் புறவில், அந்த மலையின் தாழ்வரையில, வேலியில, பள்ளத்தாக்குல சிந்தும் புறவில் அப்படியே செதறி கிடக்கும் பட்டுப்பூச்சிகளை பார்த்தா எம்பெருமான் கனிவாயே ஞாபகப்படுத்துறதே. இப்படிப்பட்ட காட்சி உள்ள இடம்தான் தென் திருமாலிருஞ்சோலையே. இது அப்படியே ஆண்டாள் நாச்சியார் அழகர் மலையை பாடும்போது இந்த பாட்டு அப்படியே எடுத்துண்டா, சிந்துர செம்பொடி போல் திருமாலிருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பறந்திட்டனவால், இந்திர கோபங்களே எழுந்தும் பறந்திட்டனவால். அதே இந்திர கோபம் அவ திருத்தகப்பனார் பாடியிருக்கார், இந்திர கோபங்கள் எம்பெருமான் கனிவாய் ஒப்பான். பட்டுப்பூச்சிகள்லாம் பெருமாளுடைய கனிவாய் போல சிந்தும் புறவில் சிதறி இருக்கின்றன மலை தாழ்வரையில் தென் திருமாலிருஞ்சோலையே. அப்படிப்பட்ட தாழ்வரைகளை கொண்ட திருமாலிருஞ்சோலை மலைதான் அழகர் எழுந்தருளி இருக்கும் மலைங்கிறது பாட்டின் பொருள். சிந்த புடைத்து செங்குருதி கொண்டு பூதங்கள் அந்தி பலி கொடுத்து ஆவர்த்தனம் செய் அப்பன் மலை, இந்திர கோபங்கள் எம்பெருமான் கனிவாய் ஒப்பான். சிந்தும் புறவில் தென் திருமாலிரும் சோலையே. சிந்த புடைத்து செங்குருதி கொண்டு பூதங்கள் அந்தி பலி கொடுத்து ஆவர்த்தனம் செய் அப்பன் மலை, இந்திர கோபங்கள் எம்பெருமான் கனிவாய் ஒப்பான். சிந்தும் புறவில் தென் திருமாலிரும் சோலையே. தீயவர்களை அவர்கள் சிதறி போகும்படி அடித்து அவளோட சிவப்பு ரத்தத்தை எடுத்து பூதங்கள் சந்தியா காலத்துல பெருமாளுக்கு பலி கொடுத்து உண்டு வலம் வரக்கூடிய மலை, அதுதான் எங்கள் அப்பன் அழகருடைய மலை. அங்கே பட்டுப்பூச்சிகள் எம்பெருமான் கனிவாய் போல் சிவந்து அந்த பள்ளத்தாக்குகளிலே சிதறி கிடப்பது, அதுதான் திருமாலிருஞ்சோலை மலை என்பது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: The ghosts living in திருமாலிருஞ்சோலை destroy the evil people and take their blood, offer it to அழகர். The ghosts living in திருமாலிருஞ்சோலை destroy evil people and offer their reddish blood to அழகர் as their dusk offerings and circumambulate the hill. The silkworms that resemble the reddish lips of Lord Kallazhagar remain scattered all over the valleys of திருமாலிருஞ்சோலை என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்திலும் அழகர் வைபவம் தொடரும். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.
சிந்தப்புடைத்து செங்குருதி கொண்டு பூதங்கள் அந்திப்பலி கொடுத்து ஆபத்தனம் செய்யப்பன் மலை சிந்தப்புடைத்து செங்குருதி கொண்டு பூதங்கள் அந்திப்பலி கொடுத்து ஆபத்தனம் செய்யப்பன் மலை இந்திர கோபங்கள் எம்பெருமான் கனிவாயொப்பான் சிந்தும் புறவில் தென் திருமாலிருஞ்சோலையே தென் திருமாலிருஞ்சோலை